பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு கூட நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். இந்த கிளாஸோட ஆசீர்வாதத்துக்காகவும் தேவனுடைய செய்திக்காகவும் மற்ற எல்லா காரியங்களுக்காக கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே இயேசப்பா, இந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமா எங்களுக்கு ஒரு நாளை தந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் சத்தியத்தை கேட்க எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க. வருகின்ற ஒவ்வொரு சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதித்து கொடுங்க ஏசப்பா. இந்த சத்திய வசனமானது எங்களோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக கிருபை காட்டுங்க. ஆண்டவரே, ஸ்டெலாக்கா விசேஷமா ஜெபிக்கணும் மகளோட வார்த்தையில கூட ஆண்டவரே பசுத்தான வல்லமை விளங்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை கற்றுக் கொடுக்க கிருபை காட்டுங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் இல்லாதபடிக்கு நல்லபடியாக கூட இந்த கிளாஸ் நடப்பதற்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். நம்ம மேக நமக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. அழலேறும் ஜீவித மருவில் நீ தளருமையோ இனி சகஜே. அழலேறும் ஜீவித மருவில் நீ தளருகையோ இனி சகஜே. നിന്നെ വിളിച്ചവനുണ്മയുള്ള കണ്ണിൻ മണി പോലെ കാത്തിടുമേ. അന്ത്യം വരെ വഴുതാതെ അവൻ താങ്ങി നടത്തിന മുൻകരത്താൽ അഴലേറും ജീവിത മരുവിൽ തളരുകയോ സഹജേ. നിന്നെ വിളിച്ചവനുണ്മയുള്ളോ കണ്ണിൻ മണി പോലെ കാത്തിടുമേ. അന്ത്യം വരെ വഴുതാതയവൻ താങ്ങി നടത്തിടും കരത്താൽ അഴലേറും ജീവിത മരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ. കാർമൂകിലേറി കരേറുകിലും കാണുന്നില്ലേ മഴവില്ലതിന്മേൽ കരുതുക വേണ്ടതിൽ കരങ്ങൾ ഇടുതീകൾ തീർത്തത് കഴുകിടുമേ. അഴലേറും ജീവിത മരുവിൽ തളരുകയോ ഇനി സഹജേ. അഴലേറും ജീവിത മരുവിൽ തളരുകയോ ഇനി സഹജേ. ആമേൻ. நம்ம செய்திக்காக நம்ம போலாம். ஸ்டெல்லா அவங்க நமக்காக கூட கர்த்தரோட செய்தி இன்னைக்கு நமக்காக தருவாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் கூட நீங்க இன்விடேஷன்ல பார்த்திருப்பீங்க, ஹுல்தா என்ற தீர்க்கதரிசியை குறித்ததான ஒரு காரியங்கள். ஜனவரி மாசம் நான் நம்முடைய வேதாகமத்துல எத்தனை பெண் தீர்க்கதரிசிகள் இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிடைத்த இந்த பேர் உல்தால். இங்கிலீஷ்ல ஹுல்தா. யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள பத்தி சில நோட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன். ஜனவரி 29 யார் இந்த பெண்மணி, இவங்க எப்படி தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. நம்ம அதிகமா கேட்கப்பட்ட தீர்க்கதரிசி அப்படின்னா டெபோரா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி தான் பெண் தீர்க்கதரிசி அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்ப இந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி நான் அவங்களை குறித்து குறிப்பு எடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப எடுக்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. அது இப்ப 4 மாதத்துக்கு அப்புறம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றதுல நான் என்ன செய்தி எடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் போது
எனக்கு கத்தர் உடனே காண்பித்த ஒரு இது உடனே ஞாபகம் வந்துச்சு, உள்தாள் குர்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் நோட்ஸ் நிறைய எழுதி வச்சிருந்தேன். இதை குறித்து நான் யாரிடமே ஷேர் பண்ணதில்ல. சோ இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உள்தாள் என்ற பெண் தீர்க்கதரிசி வந்து வேதாகமத்துல இருக்கிறார்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அது கேட்கும் போதுதான் நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு வந்து இவங்க ஒரு தீர்க்கதரிசி, இவங்க எந்த காலத்துல பயன்பட்டாங்க அப்படின்றது தெரியாது. இவங்க யாரு, இவங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில் என்ன அப்படின்னா, அவருடைய கணவர் பேர் மட்டும்தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அவர் பேர் வந்து சல்லூம். இவரை பத்தி என்ன அப்படின்னா, இவர் வந்து உல்தாவுடைய கணவர். இவரை பத்தி பின்னாடி நம்ம அதிகமா படிக்கலாம். இதுக்கு முன்பதாக உண்மையிலேயே நம்மளுடைய இந்திய தேசத்திலே நடந்த ஒரு பெண்மணி இதே மாதிரி உல்தா எப்படி அநேகருக்கு தெரியவில்லையோ, கத்தருக்கு மட்டும் தெரிந்து கத்தருடைய கரங்களிலே பயன்பட்டார். ஒரு மனுஷன் இந்த உல்தாவை குறித்து நிறைய மெசேஜ்கள் இருக்குமா அப்படின்னு தேடும்போது ஒருத்தர் இந்த மாதிரி டைட்டில் போட்டிருந்தாரு, உல்தா known to God but unknown to others. அதாவது உல்தா வந்து கடவுளுக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அதே மாதிரி கடவுளுக்கு தெரிந்த ஒரு தேவனுடைய மனுஷி, ஆனா மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு மனுஷி. இப்போ நிறைய அவங்க பேர் வந்து யூடியூப்ல வந்துட்டு இருக்கு. ஒரு உண்மையான சரித்திரம். யார் அப்படின்னா எஸ்தர் ஜான் அப்படின்ற நம்மளுடைய இந்தியாவிலே முதலே இருந்தவர்கள். அப்புறம் பாகிஸ்தான், அவர் ஒரு முஸ்லீம். அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னா கமர்ஷியா. அந்த சகோதரியுடைய பெயர் வந்து கமர்ஷியா. நான் உள்தாளை குறித்து யோசிக்கும் போது யாராவது ஒரு மிஷினரியுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் இந்த சகோதரியை குறித்து படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த சகோதரியுடைய வாழ்க்கையும் அப்படின்னா கடவுளுக்கு மட்டும் பயன்பட்ட ஒரு சகோதரி. ஆனால் பிற்காலத்திலே ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, உலகமெங்கும் அந்த சகோதரியுடைய பேர் பரவுற அளவுக்கு பயங்கர வல்லமையாய் அவர்கள் பயன்பட்டார்கள் என்பதை அநேகர் எடுத்து சொல்லும் அளவுக்கு இவருடைய வாழ்க்கை இருந்தது. நான் ஷார்ட்டா இவர்களுடைய மிஷினரி ஸ்டோரிஸை மட்டும் சொல்லிட்டு, உள்தாளை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்களை பெண்களாய் அநேக நேரங்களில் சொல்றது, பெண்களுக்கு ஊழியம் வந்து வீட்டுலதான் அப்படின்னு சொல்லி, ஆனா கத்தருடைய கரங்களிலே எங்க இருந்தாலும் பயன்படலாம் அப்படின்றதுக்கு இந்த உள்தாள் வந்து நமக்கு நல்ல ஒரு உதாரணமா கத்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த கமர்ஷியா என்ற சகோதரி வந்து 19ஆம் நூற்றாண்டிலே 1927ஆம் ஆண்டு 29ஆம் ஆண்டு பிறந்தவர். இவங்க வீட்டுல வந்து 7 குழந்தைகள். இந்த 7 குழந்தைகள் ஒருவராக தான் இவர் இருந்தாரு. சின்ன வயதிலேயே அரசு பள்ளியில படிச்சு, அப்புறம் 17 வயது இருக்கும்போது அவர் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில வந்து அவர் படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது அங்குள்ள ஒரு ஆசிரியர் வந்து வெளிப்படையா அந்த பள்ளியில உட்கார்ந்து பைபிள் படிக்கும்போது அவர் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப படிக்கும்போது அவர் அதிகமா வேதாந்தத்துல படிச்சது எதுனா, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல இருந்தான் அவங்க வந்து அத்தியாயத்தை படித்த போதுதான் ஆண்டவரை குறித்து அதிகமா அறிந்து அவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப முதலாவது நம்ம இந்திய தேசத்துல இருந்தாங்க. அப்ப பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க முஸ்லீமா இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. இங்க இருக்க வேண்டாம், நம்ம பாகிஸ்தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு போயிடுறாங்க. அங்க போகும்போது அங்க கராச்சியில போய் அவங்க குடும்பம் இருக்கிறாங்க. அந்த குடும்பம் இருக்கும்போது அங்க ஒரு மிஷினரி, அவங்க பேர் என்ன அப்படின்னா மரியன் அப்படின்ற ஒரு மிஷினரி என்ன பண்றாங்க, அங்க சந்திக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையதான் அந்த மரியன்ற அந்த மிஷினரிய வந்து அவங்க மீட் பண்றாங்க கராச்சியில. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, முஸ்லீம் குடும்பத்துல வந்து திருமண ஏற்பாடுகள் வந்து வேகமா பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சகோதரிக்கு திருமண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அது விருப்பம் இல்லாதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கராச்சியில் உள்ள அந்த மரியன்ற அந்த மிஷினரி இடத்தை கண்டுபிடிச்சு கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கூட இருக்கு அங்க உள்ள ஒரு பக்கத்துல உள்ள அனாதை இல்லத்துல அவங்க கூட இருந்து அங்க வேலை பாக்குறாங்க. அப்போதான் அவங்க வந்து தன்னுடைய பெயரை வந்து கமர்ஷியா என்ற அந்த பெயரை வந்து அவங்க எஸ்தர் ஜான் அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க, மாத்திடுறாங்க. அப்புறம் அவங்க குடும்பத்துல வந்து அவங்கள அதிகமா தேடுறாங்க. ஏன்னா கராச்சியின் போது அவங்களுக்கு தெரிந்த ஏரியா. அப்ப வந்து வற்புறுத்துறாங்க, திருமணம் பண்ண சொல்லி வற்புறுத்துறாங்க. அப்போ உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ட்ரெயின் ஏறி பஞ்சாப்க்கு வந்துடுறாங்க. பஞ்சாப்ல உள்ள சாஹிவால் அப்படின்ற இடத்துக்கு அவங்க கடந்து வந்துடுறாங்க. அங்க உள்ள ஒரு மிஷின் மருத்துவமனையில வந்து அவங்க வந்து வேலை பாக்குறாங்க.
அந்த சமயத்துலதான் அங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு பைபிள் காலேஜ் அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு பைபிள் காலேஜ்ல செப்டம்பர் மாசம் 1956 என்ன பண்ணிடுறாங்க, ஜாயின் பண்ணி அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிச்சு முடிச்சு அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த ஊர் பக்கத்திலே பஞ்சாப் அந்த ஊர் பக்கத்திலே அவங்க ஒரு 30 மைல் தொலைவுல என்ன பண்றாங்க, ஒரு இடத்துக்கு அவங்க குடிபெயர்றாங்க. அந்த இடத்துல வந்து அநேக அமெரிக்க மிஷினரிகள் வந்து தேவனுடைய ஊழியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட சேர்ந்து அங்க சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல சுவிசேஷம் செய்யறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன சுவிசேஷம் செய்யறாங்கன்னா, அங்க போய் அங்குள்ள பெண்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, எழுத படிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்களோட வயல்ல போய் வேலை செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அப்படியே சில நற்கிரியைகள் செய்து அவங்க தேவனுடைய சுவிசேஷத்தை அப்படியே அவங்களோட மிங்கில் ஆறது, இப்ப அவங்களோட பேசுறது, இப்படி செய்து என்ன பண்றாங்க, அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. பல இடங்கள்ல அவங்க வந்து இந்த இது சைக்கிள்ல மிதிச்சு பல இடங்களுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்றத அவங்க சரித்திரம் நிறைய சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அவங்க தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிற வேலையில ஒரு நாள் அவங்க வீட்டுல மர்மமான முறையில கொல்லப்பட்டுறாங்க. ஆனா அவங்க வந்து குடும்பத்தார்கள் அநேக நேரம் போன் பண்ணும்போது அவங்க அநேக நேரம் துக்கத்துல இருந்ததா சொல்றாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தாரோட வற்புறுத்தல் அப்படி இருக்கும்போது அவங்க பேசி பழகும்போது ஒருவேளை அவங்க இருக்கிற இடத்தை சொல்லி அவங்க யாரோ மூலமா அவங்க கொண்டிருக்கலாம் அப்படின்னு அதை பத்தி எந்த ஒரு இதுவுமே இல்ல. மர்மமான முறையில அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மறிச்சிடுறாங்க. எஸ்தர் ஜான் வந்து கொல்லப்பட்டுறாங்க. அப்புறம் அவரது உடலை வந்து அங்க என்ன பண்ணிடுறாங்க, அங்க உள்ள சாகிவால்ல உள்ள சபையில உள்ளவங்க கிறிஸ்தவ கல்லறையில அடக்கம் பண்ணப்படுறாங்க. இவங்க எப்படி உலகத்துக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னா, 20ஆம் நூற்றாண்டுல நவீன தியாகிகள் அப்படின்னு சொல்லி, அதாவது இரத்த சாட்சியா மரித்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது அதுல இந்த எஸ்தர் ஜானுடைய பேரும் இடம்பெற்றிருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, இந்த 10 இரத்த சாட்சிகளும் அதாவது 1998ஆம் ஆண்டுல லண்டனில் உள்ள ஒரு அபே மேற்கு நுழைவாயில்னு சொல்லுவாங்க, அதாவது வெஸ்ட் மின்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க லண்டன்ல. அந்த இப்ப நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்தாலும் இந்த ஒரு 10 பேரோட அந்த உருவங்கள் வந்து அந்த நுழைவாயில வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அதுல இந்த அம்மாவுடைய உருவத்தையும் பைபிளோட பொறிச்சிருப்பாங்க. சோ மேல வந்து உள்ள 10 சிலைகளும் திறக்கப்படுறாங்க. எப்ப 1998 இவங்களுடைய சிலைகள் வந்து திறக்கப்படுறாங்க. அப்ப தேவனுடைய ஊழியங்களை மிக சைலண்டா செஞ்சாங்க கர்த்தர் அவர்களை. 1998 19ஆம் நூற்றாண்டிலே அவங்க வந்து அவங்க ரத்த சத்தியம் மறைச்சத லண்டன்ல உள்ள அந்த இடத்துல அவங்களுடைய சிலைகள் நிறுவப்பட்டு இருக்கிறது. சோ இந்த மாதிரி தேவனுடைய கரங்கள்ல கமர்ஷியா, அதாவது எஸ்தர் ஜான் அவங்க எப்படி தேவனுடைய ஊழியங்களை செஞ்சாங்க. அதேமா அந்த புக்ல இன்னும் விலாவரியா நிறைய காரியங்களை சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொன்னேன். சோ இதே போன்று தேவனுடைய ஊழியத்தை செய்த ஒரு ஸ்ட்ராங் லேடி அப்படின்னா, ஒரு தைரியம் உள்ள, இப்ப கமர்ஷியா எப்படி வீட்டுல உள்ளவங்களெல்லாம் எதிர்த்து தைரியத்தோடு ஒரு ஸ்டேட்டை விட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு கண்ட்ரி விட்டு ஒரு கண்ட்ரிக்கு வந்து தேவனுக்காக பயன்பட்டாங்க. அதே போல இந்த உல்தாவுடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் எனக்கு படிக்க படிக்க மிகவும் ஆச்சரியமா இருந்தது. முதலாவது இந்த உல்தாலை குறித்து நம்ம படிக்கிறது முன்பதாக எந்த காலகட்டத்தில இவங்க வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து 2 ராஜாக்கள் புத்தகத்திலே இவர்களுடைய 2 ராஜாக்கள் புத்தகத்திலையும் 4ஆமத்திலையும் இவர்களுடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பார்க்கும்போது 2 ராஜாக்கள் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1-6 பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும், எசேக்கியா ராஜாவுக்கு அப்புறம் யாரு, அவருடைய மகன் மனாசே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது எசேக்கியா ராஜா பத்தி சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அப்ப எசேக்கியா ராஜா பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை அந்த நாட்கள்ல செய்து தேவனை மைமைப்படுத்தின ஒரு ராஜா. அவனுக்கு முன்னும் அவருக்கு பின்பும் கூட அப்படி இருந்ததில்லை அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட எசேக்கியா ராஜாவுக்கு பிறந்த மகன் தான் யாரு, மனாசே. இவ எந்த காலகட்டத்துல பிறந்தான்னா, எசேக்கியா ராஜாவுக்கு கடவுள் வந்து ஆயுசுனால கூட்டி கொடுப்பாரு. அந்த காலகட்டத்துல பிறந்தவர் தான் யாரு, இந்த மனாசே என்ற மகன். ஆனா அந்த மனாசே என்ன பண்றாரு அப்படின்னா, தகப்பனை பின்பற்றாமல் என்ன பண்றாரு, மாறி பாகாலை பின்பற்றி வானத்தின் சேனைகள் எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். சோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். இந்த மனாசாவை பத்தி நம்ம வாரத்துல நிறைய வாசித்தோம்னா, இஸ்ரவேலர்கள் ஆட்சி செய்த
அரசர்களே 55 ஆண்டு வந்து இவரு ஆட்சி செய்தாரு. ஆனா இவரை மாதிரி ஒரு மோசமான அரசர் யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு பதிவிடப்பட்டிருக்கிறது இந்த மனாசே என்ற அரசர். சோ இப்படிப்பட்ட நிலையில தான் இவர் வந்து என்னது மனாசே ராஜாவாக இருக்கிறார். அதற்கு பின்பு அவருடைய மகன் வந்து யாரு ஆமூன் என்பவர் வந்து ராஜாவா அவர் வந்து வர்றாரு. மனாசேவோட மகன் ஆமூன். இவரையும் பார்த்தோம்னா இவரை குறித்து நம்ம வாசிக்கும் போது எங்க 2 ராஜாக்கள் 21ல 19ல இருந்து 22 நீங்க வாசித்தீங்கன்னா அவர் கர்த்தரின் வழியில நடவாமல் தந்தை வழியிலே நடந்து கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவரை படுகொலை செய்யப்பட்டுருவாங்க. சோ தேவனுடைய வழிகளே இல்லாம அவங்க தன்னுடைய அப்பாவுடைய வழியிலும் நடவாம இருந்ததுனால அவரை என்ன ஆமோனை வந்து படுகொலை செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்த ராஜா தான் யாரு? இந்த யோசியா ராஜா. யோசியா ராஜாவை பற்றி பார்க்கும்போது அவரும் தாவீதை போலவும் தன்னுடைய தாத்தா போலவும் அவர் வந்து என்ன பண்ணாரு, அதாவது எசேக்கியாவை போல இவருடைய வாழ்க்கையும் ஒரு எக்ஸாம்பிளா இருந்துச்சு. கர்த்தரின் பார்வைக்கு இவர் செம்மையான செய்தார் அப்படின்றத நம்ம வந்து 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 1ல இருந்து நம்ம வாசிக்கும் போது இந்த யோசியா ராஜாவை பத்தி நம்ம நிறைய காரியங்கள் நற்காரியங்கள் இவருடைய காலத்திலே எழுப்புதல் வந்து உருவாவதற்கு இந்த உள்தாள் தீர்க்கதரிசி ஒரு பெரிய பங்கு வகிச்சாங்க அப்படின்றது இந்த 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நம்ம அறிய முடிகிறது. இப்ப இதுக்கு முன்பதாக பார்க்கும்போது இந்த ராஜ்யத்திலே இப்ப வந்து இது எந்த காலகட்டம் அப்படின்னா கிமு 640 இருந்து 609 வரை அந்த காலகட்டத்துல இந்த நிகழ்வு நடக்குது. இதுக்கு முன்பதாக 722ல வடக்கு தேசம், இது யூதயா தேசம், வடக்கு தேசமான இஸ்ரேல் தேசம் வந்து அசிரியர்களா பிடிக்கப்பட்டு இருக்குது. அப்ப அதற்கு பின்பு வந்து 80 வருடம் கழித்துதான் இந்த யோசியாவுடைய யூதய ஆட்சி வந்து நடைபெறுகிறது. இப்போது வந்து பாத்தீங்கன்னா அசிரியர்களுக்கும் இவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா இருந்தது. அசிரியர்கள் வந்து கொஞ்சம் வல்லமை குறைந்து காணப்படுறாங்க. அதுவும் இல்லாம அசிரியாவுல கொஞ்சம் பிரச்சனை வந்துருது. அங்க அப்ப அசிரியர்களுடைய ராஜா யாரு அப்படின்னா அசர் பனிப்பால் அப்படின்ற ஒரு ராஜா இருப்பாரு. அவர் தான் அசிரியர் அரசர். அவங்க உள்நாட்டிலேயே சில பிரச்சனை வந்துருது. அந்த நேரத்துலதான் அதுவும் இல்லாம அவங்கள சுத்தி இருக்கிற சிரியா பாலஸ்தீனம் போன்ற பகுதியில சில பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறது. அவர் வந்து அப்படி அதனால அவர் என்ன பண்ணுவாரு, யூதாவை நோக்கி வர்றத விட்டுருவாரு. சோ அந்த காலத்துல அப்ப வந்து போர்க்காலம் கிடையாது, மற்ற எதிரிகளால அசிரியர்களால இவங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது. இந்த காலகட்டத்துலதான் ஒரு சுமூகமான ஒரு கால சூழ்நிலை நிலவுகிற இந்த காலத்துலதான் இந்த வடக்கு தேசம் வந்து என்ன ஆயிடுச்சு, பிடிக்கப்பட்டு போயிருச்சு. சோ இப்ப இருக்கிறது யூதய தேசம். இந்த யூதய தேசத்தை தான் அவங்க என்ன பண்றாங்க, யோசியா ஆளுகிற ஒரு காலகட்டம். அப்ப இந்த காலகட்டத்துல சரித்திரத்துல பாத்தீங்கன்னா இந்த யோசியா ராஜா யார் அப்படின்னா கர்த்தருக்கு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தோடனே நீங்க 23, 24 அதிகாரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா நிறைய காரியங்கள் வந்து யோசியா ராஜா செஞ்சதையும் மக்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் வந்ததையும் நம்ம வாசிக்க முடியும். இப்ப 2 ராஜாக்கள் 22 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம்னா இது இந்த நிகழ்வு எப்ப நடைபெற்றது அப்படின்னா யோசியா ராஜா வந்து 8 வயதா இருக்கும்போது அவரு பதவி ஏற்றுருவாரு. அப்புறம் 18வது வயதுல வந்து அப்ப 8 வரும்போது 18வது ஆண்டு அந்த ஆண்டுலதான் இந்த நிகழ்வு வந்து நடைபெறுகிறது. அப்ப 26 யோசியா ராஜா 26 வயசு இருக்கும்போது இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. அப்ப இதுல வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா 2 ராஜாக்கள் 22ல நம்ம வாசிச்சோம்னா 3ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது ராஜா வந்து என்ன பண்ணுவாரு, அவங்க உள்ள சில அதிகாரிகள் எல்லாம் அவங்க கூப்பிடுவாங்க. 23ல வந்து பார்க்கும்போது ராஜாக்கள் 22:3ல வந்து என்ன பண்ற 1 ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, ராஜா வந்து மெசுல்லாமின் குமாரனாகிய அத்சாலியாவின் மகன் சாப்பான், அடுத்து வந்து இன்னும் சம்பிரதியே, அப்ப அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் சில பொறுப்புகள் வந்து ராஜா வந்து வச்சிருப்பாரு. அப்படி வச்சிருக்கும் போது ஒரு நிமிஷம் நான் எந்த இதுன்னு பாத்துக்கிறேன். ரெண்டு ராஜாக்கள் வந்து 22ல வந்து நம்ம வாசிக்கிறோம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து 31 வருஷம்
எருசலேமில் அரசாண்டான். அப்ப அந்த இதை வாசிக்கும் போது 2வது வசனத்துல வரும்போது அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாய தாயின் வழியெல்லாம் வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாமல் இருந்தான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த நிகழ்வு வந்து யோசியாவின் 18ஆம் வருஷத்துல வந்து நடக்குது. இப்ப நடக்கும்போது ராஜா என்ன பண்றாரு, அத்தாலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை வந்து கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு அனுப்புறாரு. இந்த சம்பிரதி யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இவர் தான் எல்லா ஆளின் ஆள், அதாவது அட்மின் பாக்குறவங்க, ஃபுல்லா எல்லா காரியங்களையும் பாக்குறவர் யாரு அப்படின்னா இந்த சம்பிரதி தான். அப்ப இவர் அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது பிரதான ஆசாரியனாக இல்க்கியாவிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் காவல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்ட இப்ப பணத்தெல்லாம் அவங்க வந்து தொகை பார்த்து இதை வந்து என்னன்னா கர்த்தருடைய ஆலயத்தின் பணி, ஆலயம் வந்து மிகவும் மோசமான நிலைமையில இருக்குது. ஏன்னா எல்லாரும் விக்கிரகங்களை வணங்கி இதை வந்து விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இவர் என்ன பண்ணா, பழுது பாக்குற ஆலயத்தை திருப்பி எடுத்து கட்டுற வேலையில, பழுது பாக்குற வேலையில இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, தச்சர், சிற்பாசாரிகள் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வேண்டிய மரங்கள் எல்லாம் வெட்டி எல்லாத்துக்கும் தேவையான செலவுகள் எல்லாம் கொடுத்து அந்த பணத்தை நீங்க கரெக்டா பாருங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்படி அந்த மாதிரி அங்க உள்ள காரியங்களை கிளீன் பண்ணும்போது கிடைத்ததுதான் என்னது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்பது என்ன அப்படின்னா, சிலர் சொல்றாங்க இது வந்து உபாக புஸ்தகம் அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க இதை வந்து, அதாவது செகண்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இந்த வசனத்தை இதை வந்து வாசிக்கும் போது ராஜா வந்து என்ன பண்ணுவார்னா, கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி, ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார் என்று சொன்னான். அப்புறம் சம்பிரதியாகிய சாப்பான் வந்து பின்னையும் ராஜாவை நோக்கி இந்த ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான். அவன் அறிவித்து அது ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அது அப்படி என்னதான் எழுதியிருக்கு அப்படின்னா, உபாகமத்திலே சொல்லப்பட்ட 28, 29வது வசனத்தை அதிகாரத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நீங்கள் கர்த்தருக்கென்று கேட்டு கீழ்ப்படிந்தீர்களானா உங்களுக்கு ஆசீர்வாதம், அதே போல கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தைக்கு நீங்க நடக்கவில்லை என்றால் உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் நிறைய சாபங்களை வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருப்பாரு. அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில பழிக்கும் அப்படின்ற வார்த்தையை ராஜா கேட்ட உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இங்க ராஜா வந்து என்ன பண்றாரு, ராஜாவுடைய உடை என்ன அப்படின்னா, தன்னை தாழ்த்தி தம்மை சிறுமைப்படுத்தி, ஐயோ இவ்வளவு மோசமா நம்மளுடைய தேசம் இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தம்மை தாழ்த்துறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப உடனே என்ன பண்றாரு அவரு, 12ஆம் வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அவர் சொல்றாங்க. என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆசாரியனாகிய இல்க்கியா. இது இவர் யாரு அப்படின்னா, இந்த இல்க்கியாவை பத்தி பார்த்தோம்னா, இவர் வந்து ஒரு பிரதான ஆசாரி. ஆரோனுடைய வழியில் வந்தவர்கள். ஆசாரியர்கள் பொதுவாவே ஆரோனுடைய வழியில வந்தவர்கள். அப்படிப்பட்டவர். சாம்பான் யாரு அப்படின்னா, அவன் ஒரு சம்பிரதி, அதாவது வந்து நிர்வாக பொறுப்புல உள்ளவர். அடுத்து அகிகாம் யாரு அப்படின்னா, இவர் வந்து 2 நாளாகமத்துல நம்ம பார்க்க முடியும். யார் காலத்துல இருந்தது, எரேமியால நம்ம பார்க்கும்போது இவருடைய பெயர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். எரேமியா 26, 24 நீங்க வீட்டுல போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வந்து எரேமியா கூட இருந்தவர் தான் யாரு, இந்த அகிகாம். அடுத்து அக்போர்ன்றவர் இருப்பாரு, இவரும் கூட எரேமியா கூட தான் இருந்தாருன்றத எரேமியா 26, 22ல நம்ம வாசிக்க முடிகிறது. சோ இப்படிப்பட்ட ஒரு குழுவை வந்து என்ன பண்றாரு, இந்த ராஜா ஏற்படுத்துறாரு. சோ கண்டெடுக்கப்பட்ட இந்த புத்தகத்துல வந்த வார்த்தைகள் நிமித்தம் நீங்க போய் என்ன பண்ணுங்க, எனக்காகவும் ஜனத்துக்காகவும் நீங்க யூதா வனத்துக்காகவும் நீங்க கர்த்தரிடத்துல விசாரிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ இப்ப இந்த 5 பேர் அடங்கிய குழுக்கள் கர்த்தரிடத்துல விசாரிக்க சொல்றாரு. அவர் வந்து இவங்ககிட்ட தான் போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லி அவர் எந்த ஒரு காரியத்தையும் சொல்ல, நீங்க கர்த்தரிடத்துல போய் விசாரிங்க. அப்ப நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் படியும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புத்தகத்துல சில வார்த்தைகளை செவிக்கூடாதபடினா நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரிது அப்படின்றத ஒரு ராஜா உணர்ந்து சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. 2 ராஜாக்கள் 22:13 பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது, நம்ம கீழ்ப்படியாம போனனால நம்ம தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிருவோம், உக்கிரம் வந்து ரொம்ப பெரிதா இருக்குது அப்படின்றத அவர் சொல்றத நம்ம பார்க்க முடியாது. இதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, உக்கிரம் பெரிதுன்னு எழுதப்பட்டிருக்கு, இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்றத நீங்க தீர்க்கதரிசிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுறாரு.
பொதுவா தீர்க்கதரிசி யார் அப்படின்னா தேவனுடைய வாயா இருந்து செயல்படும் மீடியேட்டர் மாதிரி. கர்த்தர் என்ன சொல்றாரோ அத அவங்க சொல்லுவாங்க மக்களிடத்துல. இவங்க போய் மக்களிடத்துல கர்த்தரிடத்துல போய் கேட்கணும் அப்படின்னா தீர்க்கதரிசிட்ட போய் சொல்லுவாங்க, தீர்க்கதரிசி போய் சொல்லுவாங்க. அப்படி இப்படி ஒரு மீடியேட்டர் மாதிரி கர்த்தருடைய வாயா இருந்து செயல்படுதான் தீர்க்கதரிசி. சோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அநேக தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இப்ப எரேமியா 1:2 நீங்க வாசித்தீங்கன்னா அதுல இந்த மாதிரி எழுதியிருக்கும். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிட்டு. எரேமியா 1:2 எரேமியா 13ஆம் வருஷம், யோசியா அரசாண்ட 13ஆம் வருஷத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. இப்ப நடந்துகிட்டது 18வது வருஷத்துல. அப்ப எரேமியா தீர்க்கதரிசியும் இதே நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அப்ப முதலே எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை யோசியா ராஜாவின் 13ஆம் வருஷம், நான் சொன்னது போல 13ஆம் வருஷத்துல உண்டாகுது. இந்த காரியம் நடைபெற்றது 18ஆம் வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் வித்தியாசம். ஆனா இந்த காலகட்டத்திலே எரேமியா தீர்க்கதரிசியும் வாழ்றாரு. அடுத்ததாக இதே காலகட்டத்துலதான் செப்பனியா தீர்க்கதரிசியும் இருந்தாரு. அதை நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா செப்பனியா 1:1 பாக்குறோம். ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூத ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய அமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூசின் குமாரன் செப்பானியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். அப்ப இதே காலகட்டத்துல செப்பனியா தீர்க்கதரிசியும் இருக்கிறாரு, எரேமியா தீர்க்கதரிசி இருக்கிறாரு, செப்பனியா தீர்க்கதரிசி இருக்கிறாரு. மூன்றாவதாக ஆபகுக் என்ற தீர்க்கதரிசியும் இதே காலகட்டத்துலதான் வாழ்ந்து தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து சின்ன தீர்க்கதரிசியான நாகூம், அவரும் இதே காலத்துலதான் என்ன பண்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு இருக்கிறார். இவர் யாரு அப்படின்னா நினிவேயை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை இவர் சொன்ன காலகட்டம். அப்ப இத்தனை தீர்க்கதரிசிகள் ராஜா சொல்லி இருக்கிறாரு, நீங்க போய் காரியத்தை கேட்டுட்டு வாங்க தீர்க்கதரிசிட்ட அப்படின்னு சொல்லி. இந்த 4 தீர்க்கதரிசி இப்ப இந்த இடத்துல நம்ம இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நமக்கு தெரிஞ்ச தீர்க்கதரிசி யாரு, எரேமியா. உடனே போய் என்ன பண்ணிடுவோம், நம்ம கேட்க போறோம். இந்த நிலையில தான் எங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க போன இடம் தான் யாரு அப்படின்னா உல்தாளுடைய இடத்துக்கு போறாங்க. அது 14ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் அகிகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாயின் மகனான சல்லும் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவி. இவங்க யாரு அப்படின்னா அந்த ராஜா இருக்கார்ல அவருடைய வஸ்திரசாலையை விசாரிக்கிறவர், அவருடைய வார்ட்ரோப் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு, அவருடைய ட்ரெஸ் மற்ற காரியங்கள் சோ எல்லாத்தையும் ஒரு மெயின்டைன் பண்ணிக்கிற ஒரு மனுஷன். அவருடைய மனைவி தான் யாரு அப்படின்னா இந்த உல்தாள் என்னும் தீர்க்கதரிசி ஆனவரிடத்திலே போய் அவளோட பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தவர்கள். அப்படின்னா இவங்க ஊருக்குள்ள கூட இவங்க குடியிருக்கல. இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா 2ஆம் வகுப்புன்றது கொஞ்சம் தாழ்மையான பகுதின்னு சொல்றாங்க. சோ இவங்க ஊருக்குள்ள கூட இல்லாத நிலைமையிலே இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா சிலர் சொல்றாங்க இவங்க தள்ளி வைக்கப்பட்ட சகோதரின்னு சொல்றாங்க. நமக்கு என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனா இவங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஒருவேளை ஊர்ல இவங்க ஏற்றுக்கொள்ளப்படவில்லையான்னு தெரியல. ஆனா இவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர் அப்படின்றத மட்டும் நமக்கு தெளிவா தெரிகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்றால் கர்த்தர் கண்டிப்பாக இந்த சகோதரிடத்திலே பேசுகிற ஒரு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு, ராஜாவுக்கு தெரியும். அதே நேரத்துல இந்த அவருக்கென்று பேச போன மற்றவர்களுக்கும் தெரிந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில அவங்க என்ன பண்றாங்க, தேடி போய் ஆசாரியர்கள் எல்லாரும் தேடி போய் பாக்குற அளவுக்கு உல்தாள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. இப்ப போய் பார்க்கும்போது போய் பாக்குறாங்க. 15ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்களை நோக்கி உங்களை என்னிடத்தில் அனுப்பிவிடத்தை நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் போய் சொல்றாங்க. சொன்னோன்னே யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவங்க உள்ளதா சொல்றாங்க, பயப்படல. ராஜா கேட்டுட்டாரு. ஆனா இவங்க கர்த்தருக்கு மட்டும் தைரியமாய் பயப்படாமல் கர்த்தர் என்ன சொன்னாரோ, ஒரு பெண்ணா இருந்தா பொதுவா நமக்கு என்ன இருக்கும், பயம் இருக்கும், கூச்சம் இருக்கும். ஐயோ இத்தனை ஆண்கள் வர்றாங்க, 4-5 ஆண்கள் வர்றாங்க, அதுவும் இல்லாம ராஜா அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு தீர்க்கதரிசியாய் தைரியத்தோடு அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தர் கொடுத்த பணியை
செய்யறத நம்ம பார்க்க முடியும். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும். அவர் அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்துக்கு அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம், அதையும் சொல்றாங்க. இந்த வசனத்தை அவன் வாசிக்க கேட்கும் போது இவர் யோசியா ராஜா அழுததையும் சொல்றாங்க. நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்வேன். நீ சமாதானத்துடைய அதே இந்த நிகழ்வு நடக்கும் போது நீங்க இருக்க மாட்டீங்க, நீங்க மரிச்சிருவீங்க. இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்படும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்றத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப தைரியத்தோடு நீங்க இந்த வசனங்களை எல்லாம் வாசித்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இதே விட 2 நாளாகவும் 34ஆம் அதிகாரம் 26, 28 இந்த 2-3 வசனங்கள்ல நீங்க வாசித்தீங்கன்னா அவங்க பார்க்கும்போது கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்ற வார்த்தையை தைரியமா சொல்லுவாங்க. எத்தனை தடவை அப்படின்னா 4 முறை வரும். 2 நாளாகவும் 34ஆம் அதிகாரம் 26ல இருந்து 28 நான் வாசிக்கல. அதுல பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல போய் வாசித்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் உரைக்கிறார் என்ற தைரியத்தோடு சொல்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியத்தோடு செயல்படும் போது கர்த்தர் பயன்படுத்துகிறார். கர்த்தர் ஏதோ குவாலிபிகேஷனோ எதுவுமே அவங்க கேட்கல. இந்த உள்தாள்கிட்ட பார்க்கும்போது அவங்க நேர்மையா இருந்ததை பார்க்க முடிஞ்சது, தைரியமா இருந்ததை இந்த உள்தா இடத்துல இந்த எந்த ஒளிவு மறையும் இல்லை, யாருக்கும் யாரையும் ஃபேவர் பண்ணி பண்ணணும் இல்ல. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை பார்க்காம அதை செய்யறதுக்கும், அதே நேரத்துல கர்த்தர் சொன்ன காரியங்களையும் கூட்டாமலும் குறைக்காமலும் அப்படியே சொன்னதையும் நம்ம பார்க்க முடியுது. வெட்கப்படாமல் பயப்படாமல் அதிகாரமாக தைரியமாக அவங்க என்ன பண்றாங்க, நியாயப்பிரமாண புத்தகத்தில் சொல்லப்பட்டதை அப்படியே என்ன பண்றாங்க, மாற்றி சொல்லாம கர்த்தர் என்ன சொல்லணும் அதை சொல்றத பார்க்க முடியுது. இந்த உல்தாவுடைய வாஞ்சை என்ன அப்படின்னா, பொதுவா தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க, மக்கள் பாவம் செய்யும் போது கண்டிச்சு உணர்த்துவாங்க. அதேதான் இவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மனம் திரும்பி நியாயப்பிரமாண சட்டத்தை பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் தொலைஞ்சு போச்சு, என்ன ஆச்சுன்னே அதை குறித்து எந்த ஒரு ராஜாவும் கரிசனை இல்லை. எப்ப தொலைஞ்சு போச்சு, எந்த காலத்துல போச்சு, எதுவுமே கரிசனை இல்லாம கடைசியில ஆலயத்தை கிளீன் பண்ணும்போது நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்லயே அப்படித்தான். சண்டே நியாயப்பிரமாணம், அதாவது நம்மளுடைய வேதாந்தத்தை நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் அடுத்த சண்டே தான் என்ன பண்ணுவோம், பைபிள் எடுத்துட்டோமா இல்லையா, கார்ல வச்சோமா, இல்ல நான் வண்டியில வச்சுட்டு வந்தோமா, இல்ல பெட்டிக்குள்ள வச்சோமா, இல்ல சர்ச்சிலே வச்சுட்டு வந்துட்டோமா. இந்த மக்களுடைய வாழ்க்கையில நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்காத வர அவங்களுக்கு எந்த ஒரு எழுப்புதலுமே கிடைக்கல. இந்த ராஜா யோசியா ராஜா என்ன பண்ணாரு, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தாங்க. அப்ப அதை சொல்லும் போதுதான் தேவனிடத்திலே மக்கள் மனம் திரும்புறத பார்க்க முடியுது. எழுப்புதல் தீ பற்றி எரிய வேண்டும் என்பதுதான் இந்த உல்தாவுடைய வாஞ்சியா இருந்தது. முழு தேசமும் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய ஒரே நோக்கமா இருந்தது. இப்படி அறிவிக்கப்பட்ட உல்தான தீர்க்க தரிசனம் அப்படியே என்னாச்சு, ராஜாவுக்கு போய் அந்த மக்கள் அவங்க போய் சொல்றத நம்ம பார்க்க முடியுது. கர்த்தர் பெரிய அறுவடையை கட்டளையிட்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாவும் குடிமக்களும் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, ஜனங்கள் கேட்கும்படி நியாயப்பிரமாண புஸ்தகம் அகைன் என்ன பண்றாங்க, வாசிக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல சபை ஆலயத்துலதான் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் வாசிக்கப்பட்டது. சோ ராஜா தன்னை முழுவதுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததை பார்க்க முடியுது. இனி கர்த்தரை பின்பற்றி நடப்பேன், என் முழு இருதயத்தோடும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் கை கொள்வேன் அப்படின்னு அவரு உடன்படிக்கை பண்ணுகிறாரு. இன்னைக்கு நம்மளும் கூட சில நேரம் நம்ம பின்மாற்றத்துல இருக்கலாம், ஆவிக்குரிய நிலைமையில பின்மாற்றத்துல இருக்காங்க. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு எச்சரிப்பா வர்றது என்ன தெரியுமா, இன்னும் காலம் இருக்குது, நீங்க காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, டிவிலயோ மொபைல் போன்லயோ இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாம நான் கொடுத்த இந்த வேதத்தை படிக்கும்போது கர்த்தர் இந்த வேதத்தை படிக்கும்போது நம்மளுக்கு எதிர்கால காரியங்கள், அவருடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும், நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தெரிவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த உல்தாள் அவளுடைய அந்த தீர்க்க தரிசனம் அந்த தேசத்தையே ஒரு எழுப்புதலுக்கு கொண்டு வந்தது. இன்னைக்கும் நம்மள ஒவ்வொருவரையும் கர்த்தர் உல்தாக்களா
பயன்பட ஆசைப்படுறாரு. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளோட கீழ்ப்படுதலும் நம்மளுடைய அவைலபிள்னா கர்த்தருக்கு நிறைய நேரம் நம்ம கொடுக்கணும். எப்படியாவது நம்ம தேவனுக்கு கொடுக்கும்போது, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என் குடும்பத்துல என்ன பயன்படுத்துங்க, என்னுடைய சபையில என்ன பயன்படுத்துங்க, என் பிள்ளைகள் மத்தியில என்ன பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் போது இந்த உள்தால் உடைய தீர்க்கதரிசனம் எப்படி அந்த தேசத்திலே ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டதோ, இந்த யோசியாவை குறித்து நீங்க பின்னாடி வாசித்தீங்கன்னா இவர் வந்து இதே மாதிரி எசேக்கியாவை போலவே நல்ல ஒரு சாட்சியோடு அவருடைய காலம் முடிவுபட்டதை நம்ம பார்க்க முடிந்தது. நல்ல ஒரு ராஜாவாய் அவர் வந்து என்ன பண்ணாரு, வாழ்ந்து மரித்தாருன்றதை பார்க்க முடியும். அப்ப நம்மளுடைய வீட்டிலும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பிலும் சரி, நம்மளுடைய முதலாவது நாம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தேடி படிக்கிறோமா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பெண்களாய் நம்மளுடைய வாழ்க்கையில இது ஒரு முக்கியமா இருந்தது. சோ இந்த மாதிரி என்ன பண்றாரு ராஜா வந்து அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்டு அவர் ஏற்கனவே படிக்கும் போதே அவர் என்ன பண்ணிடுறாரு, மன நொந்து போயிடுறாரு. அடுத்து தீர்க்கதரிசி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாரு, அவர் முழுதுமா ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். அதே போல குடிமக்களும் என்ன பண்றாங்க, 2 நாளாகமத்துல பார்த்தோம்னா 2 நாளாம் 34 33 வந்து பார்க்கும்போது தங்களை அர்ப்பணித்து தேவனோடு உடன்படிக்கை செய்யறத பார்க்க முடிகிறது. அப்ப உண்மையிலே இது ஒரு எழுப்புதல் காலம். மக்களும் என்ன பண்றாங்க, தேவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எங்கேயோ கிடந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தட்டி எழுப்பி அதை கொண்டு வந்து அதை வாசிக்கும் போது அங்க ஒரு எழுப்புதல் இருக்கிறத நம்ம பார்க்கணும். நம்முடைய வீட்டிலும் வேத வாசிப்பு ஜெபம் இருக்குதா, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு எழுப்புதல் கண்டிப்பா இருக்கும். அது நம்ம மூலமா உருவாகணும். நம்ம வேதம் வாசிக்கணும், நம்ம ஜெபம் பண்ணணும். உண்மையிலே இந்த உள்தாள் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மத்தவங்க மாதிரி புத்தகம் எழுதல, போய் ஒரு தேசத்துல போய் இப்ப நாகூமை போல நினிவே பட்டணத்துல போய் அவங்க போய் எச்சரிப்பு விடல. ஆனா இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க, தேவனுடைய கரங்கள்ல வல்லமையா பயன்பட்டாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், தீர்க்கதரிசியாய் நம்மள படைச்சிருக்கிறார். தேவனுடைய கரங்கள்ல ஏதாவது ஒரு விதத்துல நம்ம என்ன பண்ணணும், ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறவர்களா இருக்கணும். இப்ப வந்து என்ன பண்றாங்க, ராஜா வந்து மக்கள் அனைவரும் மனம் திரும்பின தேசத்துல வந்து என்னாச்சு, எழுப்புதல் தீ பற்றி இருந்து. இதெல்லாம் நான் வாசிக்கல, 2 நாளாம் புத்தகத்துல இது நிறைய எழுதி இருக்குது, ராஜாக்கள் புத்தகத்திலயும் இது எழுதி இருக்குது. சோ இப்படி உள்தாள் வந்து ஒரு பெண்ணா தான் இருக்கிறாரு. ஆனா வந்து இஸ்ரவேலின் எழுப்புதலுக்கு பயன்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஆக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எப்படி தேவன் வந்து ஆண்களை தீர்க்கதரிசிகளா பயன்படுத்தின போல பெண்களை கொண்டு தேவன் வந்து அவருடைய பார்வையில ஆண் பெண் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சில இடங்கள் நம்ம சபையில வேணா சில காரியங்களை செய்ய முடியாது. ஆனா எல்லா இடங்களிலும் நம்மளால நின்றுகிட்டு என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். எங்க இருந்தாலும் சரி, நீங்க கிச்சன்ல இருந்தாலும் சரி, எந்த இடங்களில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கண்டிப்பா கர்த்தர் வந்து பதிலளிக்கக்கூடியவரா இருக்கு. கடைசி காலங்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம எத்தனை பேரின் ரட்சிப்புக்கு நம்ம எப்படி இந்த உள்தாள் வந்து ஒரு தேசத்தின் ரட்சிப்புக்கு எழுப்புதலுக்கு காரணமா, இன்னைக்கு பெண்கள் வந்து நம்மளும் கூட நம்முடைய தேசத்துக்காக, குறிப்பா நம்முடைய குடும்பத்துக்காக கடவுள் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்ட மக்களை எழுப்பணும்லாம் இல்ல, ஒரே ஒரு மனுஷனை தான் இந்த வசனம் நம்ம நிறைய தடவை திறப்பிலே நிற்கும் ஒரே மனுஷன், லார்ட் ஹியர் ஐ ஆம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் வந்து கண்டிப்பா நம்மள என்ன பண்ணுவாரு, பயன்படுத்துவார். நம்முடைய ஊழியங்கள் வந்து நிறைய நற்கிரியைகள் செய்யலாம். வேதாந்தத்துல பார்க்கும்போது நற்கிரியைகள் மூலமாக ஊழியம் செய்து அநேகரை ரீச் பண்ண சகோதரிகள் உண்டு வேதாந்தத்துல. சோ இப்படிப்பட்ட நிலைமையில வந்து என்ன பண்ணலாம், நிறைய நற்கிரியைகள் கொடுக்கலாம். சில கொடுப்பதில நம்ம என்ன பண்ணலாம், ஊழியங்கள்ல நம்ம பயன்படலாம். இல்ல ஜெபிப்பதுல இப்ப வந்து திருச்சியில கூட கடந்த வாரம் நாங்க போன வியாழக்கிழமை தான். அங்க போகும்போது பார்த்தா எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்துச்சு. அங்குள்ள மக்கள் வந்து தையல் மூலமா இவங்க தேவனுடைய அன்பை காட்டணும் அப்படின்றதுக்காக திருச்சியில இருந்து மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அப்ப அங்க போகும்போது காலை ஷிப்ட்ல 10 சகோதரிகள் கிட்ட வந்தாங்க. அப்ப சும்மா ஜென்ரலா தான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அவங்ககிட்ட பேசும்போது அவங்க மனதுல அநேக காரியங்களை அவங்க வச்சு கொண்டு இருக்கிறாங்க. பணம் இருந்தா வாழ்க்கையில போராட்டம் இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. அப்ப நம்ம சொல்லும் போது அவங்க பணம் இருக்கிறவங்களுக்கு கூட சில வேற விதமான போராட்டங்கள் இருக்குது அப்படின்றத அவங்க அப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம போய் தேவனுடைய அன்பை காட்டுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் வந்து இப்ப கூட நாங்க கூட ஒரு சின்ன முயற்சியா நானும் சவிதாவும் கூட நாங்க வந்து
விடோ ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல வந்து 10 ரூபாய் கொடுத்த 10 ரூபாயில இருந்து கொடுக்கலாம். இப்ப வந்து பேடிஎம்ல வந்து 1 ரூபாயில இருந்தே கொடுக்கலாம். அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணலாம், கடந்த வாரத்துக்குள்ள உதாரணத்துவம் கொடுத்து நம்ம படிச்சோம். அப்ப ஏதோ ஒரு இதுல ஒரு 100 ரூபாய் அப்படி கொடுக்கும்போது அதை வந்து நாங்க ஒரு மாசத்துல கிடைக்கிற காசை வச்சு ஜெபிச்சு அதுல ஒரு காசு கூட வீணா போகாதபடி யாருக்கு தேவையோ ஆண்டவர் அன்னைக்கு யாருக்கு உணர்த்துறா, எனக்கோ இல்ல சவிதா சிஸ்டருக்கோ இல்ல யாராவது ஒருத்தவங்க போன் பண்ணி இது வேணும் அப்படின்னா, எங்களுக்கு மளிகை ஜாமான் வேணும் அப்படின்னு அது சிறிய அளவுல செய்ய கர்த்தர் உதவி செஞ்சிருக்காரு. சோ இப்படி ஏதாவது ஒரு காரியங்கள் மூலமாக நம்ம வந்து தேவனுடைய அன்பை காமிக்கும் போது நம்ம அநேக மக்களை வந்து ஆதாயம் பண்ணலாம். இதான் பெண்களுக்கு இப்படி கொடுக்கப்பட்ட ஊழியங்கள். அப்புறம் ஜெபிக்கலாம். இப்ப இந்த காரியத்துக்காக நம்ம சொல்லும் போது அப்ப அந்த சிஸ்டரோட பேரெல்லாம் நாங்க வாங்கினோம். வாங்கி அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது எப்படியாவது கர்த்தர் அந்த குடும்பத்தை வந்து என்ன பண்ணுவாரு, கண்டிப்பாக தொடுவாரு. நாளைக்கு பரலோகத்துல போகும்போதுதான் தெரியும் நமக்கு, உங்களுடைய ஜெபம்தான் இவங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு வந்துச்சு அப்படின்ற நிலைமை எல்லாம் நிறைய நடக்கும். அப்ப நம்ம ஜெபிக்கலாம். கண்டிப்பா கர்த்தர் வந்து நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கணக்குல வச்சிருக்கிறாரு. அப்ப மத்தவங்க வேணா மறந்து போலாம். ஆனா கர்த்தர் மறக்காத தேவன். சோ இந்த மாதிரி பெண்கள் வந்து என்ன பண்ணலாம், ஊழியம் பண்ணலாம். அதிகமா வேதம் வசிக்கும் போது கர்த்தர் வந்து கர்த்தருக்கென்று நம்ம நிறைய காரியங்களை நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். அப்புறம் பிள்ளை வளர்ப்பும் கூட ஒரு அருமையான ஒரு ஊழியம். அந்த ஊழியத்துல கூட நம்ம பொறுமையோடு ஏண்டா அப்படின்றது நம்மளுடைய பலவீனங்கள் மத்தியில அந்த மாதிரி நம்ம இது பண்ணாதபடி நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையோடு இந்த ஊழியங்களை செய்யறதுக்கு கர்த்தர் இப்ப பெண்களுக்குன்னு நிறைய ஊழியங்களை கர்த்தர் என்ன பண்ணிருக்கலாம் வச்சிருக்கிறாரு. அதனால இந்த உள்தாளை போல நம்மளும் என்ன பண்ணலாம், நம்முடைய குடும்பத்துல நம்மளுடைய தேசத்துல சுற்றி இருக்கிற மக்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நிறைய ஜெபிக்கலாம். நிறைய பேரு நம்ம குடும்பத்திலேயே சில பேர் ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாம, மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படாம அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளுடைய நடத்தையின் மூலமாக அவங்களை ஆதாயப்படுத்துறது. சோ உண்மையிலே இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சான காரியங்கள். அப்புறம் விதவைகளை விசாரிக்கிற காரியங்கள். அநேக விதவைகள் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள விசாரிக்கிறது. இப்படி அநேக காரியங்கள் பெண்களுக்கு என்று ஊழியங்கள் என்று நிறைய இருக்குது. என்ன சபையில மட்டும்தான் நம்மளால ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாத ஒழிஞ்சு மத்தபடி எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மள பயன்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நம்மள வந்து ஒரு மல்டி டாஸ்கர் மாதிரி, உண்மையிலேயே நம்ம ஒரு மல்டி டாஸ்கர் தான். அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவருடைய கரங்கள்ல ஆண்டவரை எங்களை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம ஜெப ஊழியங்களை பண்ணலாம். இந்த எஸ்தர் ஜான் போல அவங்க வந்து அந்த வயல் வெளிகளில மிதிவண்டி அதாவது சைக்கிள மிதிச்சுட்டு போய் அங்குள்ள மக்களுக்கு வந்து தேவனுடைய அன்பை காண்பிப்பாங்களாம். எப்படி அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்வாங்களாம், அவங்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுப்பாங்களாம். அப்புறம் அவங்களோட சேர்ந்து அவங்க வந்து நாத்து நடுவாங்களாம், பருத்தி இதெல்லாம் பண்ணுவாங்களாம். சோ இப்படி எப்படியாவது தேவனுடைய அன்பை நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்வதன் மூலமாக இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த உள்தாளை போல ஒரு தேச எழுப்புதலுக்கு கர்த்தர் நம்மள பயன்படுத்த முதல்ல நம்மளிடத்துல ஒரு எழுப்புதல் வரணும். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மூடி வச்சது மாதிரி காணாம போனது மாதிரி போகாதபடி நம்ம என்ன பண்ணணும், நிறைய வேதத்தை படிக்கணும். நிறைய காரியங்கள் காலையில குவைட் டைம் எடுக்கிறதோட நம்ம முடியக்கூடாது. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப என்ன பண்ணிக்கணும், ஒரு டெய்லி நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் நான் வேதம் படிச்சேனா, நிறைய படிச்சேனா, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்ன காரியம் கத்துக் கொடுத்தாரு. டெய்லி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே ஏதாவது கத்துக் கொடுங்க, என் பிள்ளைங்களுக்கு நான் கத்துக் கொடுக்கணும், என் குடும்பத்துல மிக ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படி நம்ம கேட்கும்போது நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம்மளும் அநேகருக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நம்மள உபயோகப்படுத்துவாரு. இந்த உள்தாளை போல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெண்ணாய் மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா கடவுளுக்கு நம்ம தெரிந்த பாத்திரமாய், கடவுளுக்கு பயன்படுகிற பாத்திரமாய் மாறும்போது கர்த்தர் நம்மை வல்லமையா பயன்படுத்துவார். இந்த தீர்க்கதரிசியை போல நம்மளும் என்ன பண்ணலாம், தேவனுடைய கரங்கள்ல வல்லமையா பயன்படலாம். நாம முதலாவது ஒப்பு கொடுக்கணும். நம்ம வந்து முதலாவது ஆண்டவரே நான் ரெடி, ஆண்டவரே நான் அவைலபிளா இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் எப்பயும் ரெடியா இருப்பாரு. நம்ம அவைலபிள் இல்லாம கர்த்தர் எப்படி நம்மள பயன்படுத்துவாரு. இன்னைக்கு நான் ஒரு இத வந்து ஒரு ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஸ்டேட்டஸ பார்க்கும்போது அவர் இந்த மாதிரி வச்சிருந்தாரு. கர்த்தருக்காக வந்து மறிக்கிறதுன்றது ரொம்ப எளிதான ஒண்ணு. ஆனா கர்த்தருக்காக வாழ்றதுதான் என்னதான் ரொம்ப கஷ்டமான ஒண்ணு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு. நான் யோசித்து பார்த்தேன், உண்மையிலே அது
டெய்லி நம்ம கத்தருக்காக வாழ்றதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு யாரு இது சொன்னாங்க அப்படின்னா சாது சுந்தர் சிங் அப்படின்ற ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து இவ்விதமா வச்சிருந்தாரு. என்ன கிறிஸ்துவுக்காக மரிப்பது எளிது, அவருக்காக வாழ்வதுதான் கடினம். ஏன்னா டெய்லி வாழ்வதுன்றது கடினம். ஏன்னா மரிப்பது என்பது 1-2 மணி வேலையில வந்து முடிஞ்சிரும், அப்புறம் கத்தரிடத்துல போயிடுவோம், அவ்வளவுதான். ஆனா கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு அனுதினமும் மறிக்கணும் அப்படின்னு சொல்லி போடுவோம். உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முழுமேல உள்ள ஒரு வாழ்க்கை. அநேக போராட்டங்கள், வியாதிகள், இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிலுவை. சில நேரம் நம்ம மாம்ச சரீரத்துல இருக்கும்போது ரொம்ப சோர்ந்து போயிடுவோம், ஐயோ என்னடா இது ஒரு வாழ்க்கை. அப்புறம் பணப்பிரச்சனை, அப்படி பல காரியங்கள், வீட்டுல சமாதானமின்மை. ஆனா எல்லாவற்றையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு சமாதானத்துக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம கொண்டு போகும்போது நமக்கு எல்லா காரியங்களையும் என்ன பண்ணுவாரு, வாய்க்க பண்ணுவார். நாமளும் கூட கிறிஸ்துவுக்காக வாழ முயற்சி எடுப்போம், நேரத்தை கத்தர் கொடுப்போம், அந்த உள்தாலை போல பயன்படுவோம். என்னைக்கும் மறக்க கூடாது, எப்படி உள்தா known டு காட் பட் unknown டு அதர்ஸ் மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம பேரை அந்த இடத்துல போட்டுட்டு ஆண்டவரே நாங்க known டு காடா இருக்கணும். மத்தவங்களுக்கு வேணா நம்ம அறியாம, நம்ம பிரபலமா இல்லாம இருக்கலாம், ப்ரீச் பண்ணாம இருக்கலாம், புக் எழுதாம இருக்கலாம், வல்லமையா மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கடவுளுக்கு தெரிந்த பாத்திரமா நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, இந்த எஸ்தர் ஜானை போல நம்மளையும் என்ன பண்ணுவார், கனப்படுத்துவார். ஏன்னா ஆண்டவர் வந்து கனம் பண்றவங்கள கனம் பண்ணாம விட்டதே இல்லை, அது சரித்திரமே இல்லை. ஆண்டவர் நம்ம கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளை கனம் பண்ணுவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் இது உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். எனக்கு மிகவும் ஒரு சேலஞ்சானது. இது மாதிரி வல்லமையாய் கர்த்தருடைய கரங்கள்ல பயன்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா அவங்க எல்லாருடைய ஆசையும் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.